வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சமர்கலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே இன்றைக்கும் ஒரு அரசியல் பிரதிநிதியை தான் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். மிகுந்த வேலைப்படுக்கள் அதற்கு மத்தியில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. நாங்கள் நேரடியாகவே கேள்விகளுக்குள் செல்லலாம். கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்ற ஒரு இடத்தை தாண்டி இம்முறை கொஞ்சம் மக்கள் பணியிலிருந்து சற்று விலத்தி ஊருக்குள்ளே இருந்து மக்கள் பணி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஆரம்பத்தில் வரவேற்கின்ற பொழுது வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் என்ற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தியிருந்தீர்கள். உண்மையாக வேலை பளு என்பது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இருந்து வந்தது. ஆனால் தற்சமயம் ஒரு சின்ன ஒரு இடைவெளி கிடைத்திருக்கிறதாக நான் அதை கருதுகின்றேன். அப்போ இந்த பின்னடைவு என்பது எனக்கானதாக இல்லாமல் அது மக்களுக்கானதாக என்று தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த 24/7 என்று சொல்லுவேன். 24/7 என்று சொன்னால் என்னென்று சொல்கிறது, அனைத்து நாட்களுமே அனைத்து நேரங்களிலுமே கூடின நேரங்கள், கூடின நாட்கள், கூடின நேரங்களில் மக்கள் பணிகள், மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய தேவைகளோடு தான் நான் சம்மந்தப்பட்டிருந்தேன். இப்போ அதில் எனக்கு ஒரு ஓய்வு கிடைத்திருக்கின்றது. அது இன்னொரு வகையில் அதே ஒரு ஆரோக்கியமானதாக தான் நான் அதை பார்க்கின்றேன். இந்த சந்தர்ப்பங்களில் எங்களுடைய கடந்த கால வேலைகளை மீள ஆய்வு செய்வதற்கு அல்ல, எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள், அரசியல் முடிவுகள் மீளாய்வு செய்வதற்கும் இது ஒரு வாய்ப்பானதாகத்தான் நான் கருதுகின்றேன். இருந்தாலும் இது ஒரு சவாலாகவும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்ட நாங்கள். அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாதுகாப்பு, என் மேலே இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், அல்ல என்னை சார்ந்தவர்கள் மேலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு, அச்சுறுத்தல், அதை விட சேறு பூசுதல் என்பதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை எங்களால் இலவாக எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் அந்த நடந்து முடிந்த தேர்தலை பார்க்கின்ற பொழுது பழமையை விட அளவுக்கு அதிகமாக எங்கள் மேலே சேறு பூசப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த சமூக வலைத்தளங்கள் கூடாக நடந்திருக்கின்றது. இப்போ நெருப்பை நல்ல விடயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீய விடயத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுபோல் இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு அவசியம்தான், நான் அதை மறுக்க வரே இல்லை. ஆனால் இங்கே ஒரு அரசியல் உள்நோக்கங்களோட, மற்றது ஒரு பிழைப்பையும் கருத்தில் கொண்டு ஒரு பொய்யான விடயங்களை சுமத்துவதற்கூடாக தங்களுடைய அந்த உள்நோக்கங்களை, அந்த சுயலாபங்களை அடைந்து கொள்ளலாம் என்ற இதில் வலுப்பெற்றிருக்கின்றது. இப்போ எனக்கு நான் அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எனக்கு வேலைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ நான் ஒரு ஓய்வு மாதிரி ஒரு காலம் கிடைத்திருக்கின்றபடியினால் நான் இந்த சமூக வலைத்தளங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இப்போ 2-3 நாட்களுக்கு முதல் ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்திருந்தது, ஒரு தமிழ் அமைச்சர் ஒரு பாரிய மோசடியில் சிக்கிக்கொண்டார் என்ற ஒரு தலைப்பு. அப்போ தமிழ் அமைச்சர் என்று சொல்லிக்கல கடந்த காலங்களில் என்னத்தான் பொதுவாக குறித்து செய்திகள் வந்தது. நானாக மாட்டேன்தான் இருந்தேன். நான் அப்போ என்ன பற்றியதாகத்தான் இருக்கின்றது. உள்ளுக்கு போய் பார்த்தால் அங்கே என்னுடைய பேரே இல்லை. அது இன்னொரு அமைச்சர் ஒரு ஆள், அதாவது இந்த பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் மேலே சுமத்தப்பட்ட அந்த கடவுச்சீட்டுகள் சம்பந்தமான ஒரு முறைகேடு என்பதைத்தான் அதில் சொல்ல வருகினேன். ஆனால் தலைப்பு தமிழ் அமைச்சர் மேலே புதிய அரசாங்கம்
ஒரு பாரிய ஒரு முறைகேடை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி சும்மா உதாரணத்துக்கு. அதுபோல் பல விடயங்களை இந்த நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலுக்களை அவைகள் அதை முன்னெடுத்திருக்கணும். அப்போ எனக்கு இப்போ இந்த கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தில் அதுகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கு மாற்று நடவடிக்கைகள் எடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு சவால். இது எனக்கான ஒரு சவாலாகத்தான் நான் கொண்டு வந்த இந்த இடம் அங்கே கிளிநொச்சியில் பொன்னாவளியில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம். அங்கே நான் அந்த மக்களுக்கு என்ன நிலைமையிலன்றதை ஆராய்வதற்கு சென்றிருந்த நேரம். அப்போ அதை தெரிந்து கொண்ட எதிர்த்தரப்பினர் ஒரு எதிர்ப்பை காட்ட முற்பட்டார்கள். அது யதார்த்தம். நான் அதற்கு முகம் கொடுத்த நான். ஆனால் பிறகு இந்த தேர்தலுக்குள்ளே பார்த்தால் அதையெல்லாம் வடிவாக எடிட் பண்ணி என்றால் அதெல்லாம் வடிவாக எல்லாம் இது பண்ணி என்ன அந்த பின்பக்கம் எடுத்து நான் அந்த சனத்துக்களை நின்று அடி வாங்குகிற மாதிரி. அப்போ அதில் ஒரு பெண் குரல், ஐயோ அடிக்காதேங்கன்ட்டு. அப்போ அப்படி பார்க்குறாக்கள் நினைப்பினும் ஏதோ அமைச்சரை சுத்த வர மக்கள் ஏதோ தாக்கினோம்ன்ட்டு சொல்லி. அதுபோல் கணக்கை நான் சொல்லலாம். பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கல நான் சொல்லுவேன். நான் அதுக்கு நீதிமன்றம் செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஏனென்றால் நான் அந்த தேர்தல் காலகட்டத்தில் ஒரு விண்ணன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவற்ற பேர் விண்ணன் என்றால் உங்களுக்கு தெரியும், அது விண்ணன் என்ற பேர் என்னென்று வந்திருக்க முடியும் என்று சொல்லி. அப்போ வாய் திறந்தாலே முழுக்க போய். கடந்த காலத்தில் அப்படியாண்டு இல்லத்தான பிரச்சாரங்கள் எல்லாம் கொண்டு வானொலி அல்லது தொலைக்காட்சி அல்லது பத்திரிகை இப்படியான இதுகள் துண்டு இதாண்ட எல்லாருடைய கையிலையும் மலசில கூடத்துக்கள் இருந்தும் கூட அல்ல படுக்கை அறையில் இருந்தும் கூட பார்க்கக்கூடிய நிலைமைகள் அவளுடைய ஒரு பொழுதுபோக்காக ஒரு பிராக்காக கூட அது இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் மாறி இருக்குது. அது நல்ல விடயம். இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நெருப்பை தீயதுக்கும் பயன்படுத்தலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் என்றது போல் இந்த சமூக வலைத்தளங்கள் தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றது ஒரு மன வருத்தத்தை தருகின்றது. அந்த சமூக வலைத்தளம் இருந்தாலும் அந்த இப்போ நெருப்பால் எதிர்கொள்கிறன்றது போல் நெருப்பால் என்று நான் சொல்லிக்கல. அந்த சமூக வலைத்தளங்களுக்கூடாக நாங்கள் எங்களுடைய சரியான கருத்துக்களை நான் முன்னெடுக்க இருக்கின்றேன். அதே நேரம் அந்த சமூக வலைத்தளங்கள் என்று தான் இன்னும் விடயம் ஞாபகம் வருகிறது. நான் பல இடங்களில் கண்டிருக்கின்றேன். அனர்த்தங்களின் போதும் சரி, ஏனைய பிரச்சனைகளின் போதும் சரி, நீங்கள் களத்தில் நிற்பதை நான் பல இடங்களில் நானே நேரடியாகவே கண்டிருக்கிறேன். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தற்போது புதிய அமைச்சரவை பதவியேற்று அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அந்த அரசாங்கத்திலே புதிய அமைச்சரவை பதவியேற்று கடற்றொழில் அமைச்சராக மீண்டும் ஒருவர் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகத்தான் அவரும் இருக்கின்றார். எனவே இம்முறை யாழ்ப்பாண பகுதிகளில் வெள்ளங்களில் ஏற்படுகின்ற பொழுது அவர் நேரடியாக களத்துக்கு விஜயம் செய்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது போலவே இந்த சமூக வலைத்தளவாசிகள் முதல் முறையாக அமைச்சர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்பது போல பல இதுகளை பதிவிட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அரசியல்வாதிகளுடைய உள்நோக்கங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் சமூக வலைத்தளங்கள் நிரம்ப தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் இது உண்டு. இப்போ அவர் அதில் சொல்லப்படுது அவர் அரை மணித்தியாலத்துக்குள்ளே வந்துட்டார் என்று சொல்லி. அப்போ அவர் இருக்கிற இடத்துலேருந்து தகவல் போய் வலிக்கிட்டு வர்றதுக்கு குறைஞ்ச 3/4 மணித்தியாலம் 1 மணித்தியாலமாக தேவை. அப்போ ஒரு உள்நோக்கத்தோடு அது சொல்லப்படுது. அது மக்களுக்கு வர இருக்கிற சந்தர்ப்பங்களில் எந்தளவுக்கு அவர்கள் செயல்பட. இப்போ நான் இந்த புதிய அரசாங்கத்தை நான் உடனே விமர்சிக்க விரும்பலை. நிரம்ப அவர்கள் கடந்த காலத்தில் சொன்ன விடயங்களை வந்து இதுவரை எதுவும் செய்ய இல்லை கொண்ட ஒரு முணுமுணுப்பு முறைப்பாடுகள் தென்னிலங்கை மக்கள் மத்தியிலையும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் அது மெதுவாக முன்வந்தாலும்
நான் அவசரப்பட விரும்பவில்லை என்று சொன்னால் இன்னும் குறைந்த ஒரு 3 மாதங்களாவது அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். 3 மாதம் 6 மாதமாவது அவகாசம் கொடுக்க வேண்டும். அதுக்குள்ளே அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அதுக்கு பிறகு அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் முன்னெடுத்த விடயங்களை செய்யவில்லை என்றால், நீங்கள் அந்த தற்போதைய கடத்தொழில் அமைச்சரை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்போ கடந்த காலத்தில் இந்த கடலட்டை பண்ண சம்பந்தமாக அவர் காரசாரமான விமர்சனங்களை வைத்திருந்தார். அப்போ இந்த பதவி எடுத்த பிறகு, புதிதாக கடல் தொழில் அமைச்சு பதவி எடுத்த பிறகு அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்கின்றன, அதுக்கும் நாங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்று ஒன்று சொல்லுகின்றார். அப்போ தேர்தலுக்கு முதல் அவர் சொன்ன அந்த விடயத்துக்கும் தேர்தலுக்கு பிறகு ஏனெண்டா நான் மக்களுடைய நலன் சார்ந்து தான் நான் சிந்திக்கின்றது ஒன்று. இப்போ அதிலெல்லாம் நான் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட மக்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தான். ஏனென்றால் வெளிநாடுகளுக்கோ அல்லது அந்த மாவட்டங்களுக்கு புறம்பானவர்களுக்கு நான் இடம் கொடுக்கல. ஏனென்றால் அந்தந்த மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நீண்ட காலமாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வந்த நாங்கள். அப்போ அங்கே முதலீடுகள் ஈடுபடுறவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்ததாக இருந்தால்தான் அந்த லாபங்களும் அந்த மாவட்டத்துக்குள்ளே முன்னேற்றத்துக்கு பயன்படும். அப்போ இவர் சொன்னது போல தான் வெளியிலிருந்தெல்லாம் முதலீடுகள் கொண்டு வர போகிறனெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அப்போ அதை பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஒரு வேதனையாக தான் இருக்கின்றது. வெளியிலேருந்து முதலீடு வரக்கூடாது நான் சொல்ல வரே இல்லை. ஆனால் உள்ளூர் இப்போ இன்னொன்று நான் சொல்லலாம், இந்த திக்கம் சம்பந்தமாக, திக்கம் வடிசாலை சம்பந்தமாக புதிதாக தலைமை பொறுப்படுத்தவர் பல புரளிகளை கிளப்பி விட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு அவரை பற்றி நன்கு தெரியும். இருந்தாலும் நான் நீதிமன்றத்தில் சந்திக்க இருக்கின்றபடினால் அதை பற்றி நான் விரிவாக கூறவில்லை. அதில் ஒரு செய்தி ஒன்று, துப்பாக்கி முனையில் நான் போய் அங்கே எல்லாம் அபகரித்ததாக. ஆனால் சில வேளை அந்த 96ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு இடம்பெயர்ற நேரத்தில் புலிகள் அமைப்பு அங்கே இருக்கிற அந்த உபகரணங்களையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் என்று சொன்னால் அந்த அதுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனதாக வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. அதை நினச்சி அவர்கள் சொன்னார்களோ தெரியாது. ஆனால் அந்த சமூகத்துக்கு தெரியும், இந்த பணவளத்தை நம்பி வாழுகின்ற சமுதாயத்துக்கு தெரியும், நாங்கள் பல வரி விலக்குகள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கின்றோம். அதை அபிவிருத்தி செய்கிறதுக்கு சந்திரிகா அம்மையாரோடு கதைச்சு, இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னது போல் நாங்கள் அவ்வாறான ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த அம்மையாரோடு கதைத்து பல வரி விலக்குகளை கூட எடுத்து கொடுத்துருக்கின்றோம். ஆனால் அதுகளெல்லாம் கடைசி காலங்களில் துப்பியம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் இங்கே நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பண அபிவிருத்தி சபையினுடைய தலைவர், என்னப்பா பண அபிவிருத்தி சபையினுடைய முதல் ஊழியர் நான் தான். 78ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனார் தான் அதனுடைய பண அபிவிருத்தி சபையினுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய PA, அவருடைய உதவியாளராக முதல் ஊழியர் நானாகத்தான் இருந்தது. அந்த வகையிலையும் எனக்கு அதில் ரொம்ப பரிச்சயங்கள் அனுபவங்கள் இருக்கின்றன. அப்போ நான் இந்த ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய பண அபிவிருத்தி சபை தலைவர் ஒரு தென்னிலங்கை ஒரு நிறுவனத்திற்கு அதை கொடுத்திருந்தார். அப்போ நான் அமைச்சரவையில் கதைச்சு அதை தடுத்திருந்து நான் என்ன காரணம் என்றால், ஒன்று முதலீடுகள் வெளியிலேருந்து போகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய வடக்கில் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண தென்னவேல அபிவிருத்தி சங்கங்கள் அதால் பாதிக்கப்படுவினும். ஏனென்றால் அவர்கள் அந்த லாபத்தில் பல சமூக வேலைகள் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருந்த படிப்புக்கு அல்லது வாழ்வாதாரத்துக்குண்டெல்லாம்.
அப்போ இந்த முதலீடு வெளியிலேருந்து போயேக்கில் அதனுடைய லாபம் வெளியில் தான் போகும். அப்போ அவர்களுக்கு கிடைக்காது. அப்போ அவர்களுக்கு தான் அதை கொடுக்க வேணும் என்றதில் நான் விடாப்பிடியாக நின்றது. ரெண்டாவது, அந்த புதிய அந்த இயந்திரம், அதாவது அந்த ஸ்பிரிட் வடிக்கிற அந்த இயந்திரம் உடைய அளவுகோல் அதிகமாக அங்கே எங்களுக்கு கல் உற்பத்தி இல்லை. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள், அதுக்குள்ள செயற்கை ஸ்பிரிட் அதுக்குள்ள கலப்பார்கள். அப்போ அதை கலந்தால் எங்களுடைய இயற்கை பானத்துக்குரிய அர்த்தம் இல்லாமல் போம். இப்படியான காரணங்களுக்காண்டி அதை நான் தடுத்து வச்சு நானே ஒழிய, அந்த மக்கள் சில நலன் சார்ந்து தான் நான் நடவடிக்கை எடுத்து நான் ஒழிய அதுக்கு புறம்பாக எடுக்கையில். அப்போ அந்த மக்களுக்கு தெரியும், அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு தெரியும் நான் எவ்வாறான பங்கு வைத்தனான் என்று சொல்லி. ஆனால் என்னில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னென்றால், அந்த எம்ஜி ராமச்சந்திரன் முந்தைய அவருடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ஊர் பார்த்த உண்மை உனக்காண்டி வாழுமெண்ட். அது அந்த காலத்தில் சரியாக இருக்கலாம். ஆனால் அவர் கூட ஒரு 5 ரூபா உதவி செய்தால் 15-20 ரூபாய்க்கு பிரச்சாரம் பண்ணுவார். இப்போ அவருக்கு அன்றைக்கு சினிமா இருந்தது பல இது. ஆனால் நான் அதில் பெருசாக அக்கறை எடுக்கையில், இது இந்த ஊர் பார்த்த உண்மை உனக்காண்டி வாழுமென்ற ஒரு அந்த எண்ணத்தோடு நான் என்னுடைய வேலைகளுக்கு பிரச்சாரம் பண்ணுறது செய்வது கிடையாது. இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீர்கள், கடந்த காலத்தில் அனர்த்தங்கள் நிகழ்ந்த பொழுது நான் அந்த காலத்தில் யாரும் அறிவிக்காம விடலாம், நானே தேடி போய் போன நிகழ்வுகள்லாம் அதிகம். அது என்னுடைய கடமை. ஏன்னா நானும் இந்த தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளியாக இருந்தபடியினால் எனக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்ற நான் கருதுகிறபடியினால் தான் அண்டையிலேருந்து இன்று வர நான் வெளிநாடுகளுக்கு என்ன அரசியலேருந்து ஒதுங்காமல் அல்லது ஒரு தவறான வழிமுறையை நான் சுயலாப அரசியலுக்காண்டி உயிர் அச்சுறுத்தலுக்காண்டி அதை ஆதரிக்காமல் நான் ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டத்தை நான் முன்வச்சினேன். ஆனால் எனக்கு ஒரு திருப்தி இருக்கின்றது. இன்றைக்கு எல்லோரும் நான் எதை அன்றைக்கு நான் வச்சனானோ அதை நோக்கித்தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு கவலை என்னென்றால், நான் அன்றைக்கு சொன்னதை பின்பற்றி இருந்தால் எங்களோட மக்களுக்கு இந்த இடம்பெயர்வுகள், அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்திருக்காது. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பொழுது புலிகள் அமைப்பினர் அன்றைக்கு உரிமை கோரியிருந்தார்கள். தங்களில் 651 பேர் களப்பலி ஆயினதாக, திலீபனோடு சேர்த்து 652. அதை விட சக போராட்ட இயக்கங்கள், சக தமிழ் போராட்ட இயக்கங்கள், பொதுமக்கள் எல்லாம் சேர்த்து கூட்டினர் 2000 பேருக்குள்ளே தான். அப்போ அந்த இதுக்கெலாம் எங்களுக்கு இந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சது இலங்கை இந்திய ஒப்பந்தம். ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தேவையில்லாத அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் தேவையில்லை. அப்போ அன்றைக்கே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா. இருந்தாலும் கூட அடுத்த கேள்விகளுக்கு நான் அதில் தொடர்ந்து. இந்த யாழ் மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக தேசிய கட்சியிலிருந்து இத்தனை ஆசனங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விடுதலை புலிகளினுடைய காலத்தில் கூட நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராக கூட இருந்திருக்கிறீர்கள். அதே நேரம் அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் எல்லாம் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு தென்னிலங்கையில் எப்படி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அலை வீசியதோ அதே போல யாழ் மாவட்டத்திலும் ஒரு அலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாற்றம், இந்த மக்களுடைய இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நீங்கள் சொன்னது போல் அந்த அலை இலங்கை பூராகவும் வீசி இருக்குது. அதற்கு பிரதான காரணம் இந்த சமூக வலைத்தளங்களுடைய செயல்பாடு. அப்போ இந்த யாழ் மாவட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் இந்த சமூக வலைத்தளங்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகின்றபடியினால் அங்கே அது கூடின தாக்கத்தை செலுத்தி இருக்குது. இப்போ 91ஆம் ஆண்டு நான் நேரில் சென்று நெடுந்தீவை விடுவிக்கின்ற பொழுது அந்த மக்கள் ஒரு பட்டினியினுடைய சாவினுடைய ஒரு விளிம்பிலான் இருந்தது. அப்போ நான் போய் அதை அந்த ரொம்ப ஆபத்தான இதெல்லாம் நேராக போய் அதை விடுவிச்சு எந்த விதமான ரத்தமும் ரத்தம் கத்தியின்றி ரத்தமின்றி என்று சொல்கிறது போல் அதை விடுவிச்சது.
விடுவித்து அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அநேகமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டது. இன்றைக்கு எத்தனை வருஷம்? அப்போ இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கிறார்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. அன்றைக்கு அவர்கள் தவழ்கிற நிலைமையில் இருந்திருக்கலாம், இல்லை பிறக்காத நிலைமையில் இருந்திருக்கலாம். அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு பொய்ய, அதாவது இந்த ஹிட்லர் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் ஒரு பாசிஸ்ட் இருந்தது. அப்போ அவருடைய கோயபால்ஸ் என்று சொல்லி அவருடைய ஒரு சித்தாந்தவாதி பிரச்சாரகர் என்ன சொல்லுவார் என்றால், ஒரு பொய்யை திருப்பி சொன்னால் அது உண்மையாக பார்க்கப்படும் என்று சொல்லி. அப்போ அந்த வகையில் கடந்த காலத்தில் அப்படி செய்திருந்தாலும் கூட அதை என்னால் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள்ன்றது மக்களுடைய, நான் சொன்னது போல் மலசல கூடத்தில் இருக்கேக்கில், இல்லை படுக்கை அறையில் இருக்கேக்கில், இல்லை சாப்பாட்டு அறையில் இருக்கேக்கில், எந்த நேரத்திலையும் அவர்கள் அதை அணுகக்கூடிய, அதை அறியக்கூடிய நிலைமையில் இருக்கேக்கில். அப்போ இந்த பொய்யான பிரச்சாரங்கள் ஒரு காத்திரமான பொய்யான பிரச்சாரங்கள் அப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் சொன்னது போல் கடந்த காலத்தில் எவ்வளவோ இதுகள் எல்லாம் இருக்கைகளை கூட அது ஒரு பிரச்சனையாக இருக்கையில். அப்போ இது ஒரு புதிய பிரச்சனையாக இருக்க முடியாது. அப்போ அதை விட அந்த ஆட்சி, இப்போ இன்றைக்கு இங்கே தேர்தல் நடந்தது அனுரா ஜனாதிபதியாக இருக்கைகளை. அப்போ அவர்களுடைய சில பேருடைய பிரச்சாரம் தாங்கள் இவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டோம்னு. அப்போ அந்த ஒரு போலி தேசியங்கள் எல்லாத்தையும் மீறின வகையில் மக்களுக்கு அப்படியான ஒரு தேவை ஒன்று இருந்திருக்குது. ஆட்சியில் இருக்கிறாக்களோட தங்களோட தொடர்பை பேணுறதுக்கான ஒரு தேவை இருந்திருக்கலாம். அப்போ இதுகள்லாம் அதுக்கு காரணமாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்களோடு தொடர்பு என்பது தேவையாக இருந்திருக்கும் என்று. எந்த விதத்தில் அவர்கள் அந்த தீர்வை எதிர்பார்க்கிறார்கள்? இல்லாது யாழ் மாவட்டத்தினுடைய அந்த மக்கள், இல்லாது பொதுவாக வடக்கு கிழக்கை நாங்கள் பற்றி பேசுவோம், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அந்த மக்களினுடைய அரசாங்கத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பது எதுவாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்போ மக்கள் எதிர்கொள்ளுகின்ற நாங்கள் அடிக்கடியாக சொல்கிறது, மக்களுக்கு 3 வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, ரெண்டாவது அபிவிருத்திக்கான தீர்வு, மூன்றாவது அரசியல் உரிமைக்கான தீர்வு. அப்போ இந்த 3ல் 1 இல்லை 3ல் 2 இல்லை இந்த 3ஐயும் எடுக்கலாம் என்ற எண்ணங்கள் பரப்பப்பட்டிருக்கலாம். அது நீ காலப்போக்கு தானே, காலம்தான் அதுக்கு பாரு சொல்ல முடியும். இப்போ எங்களுக்கு பார்க்க தெரியுது, இப்போ இன்றைக்கு இந்த 13வது திருத்த சட்டம், இது அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். 13வது திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேணும், இல்லை 13வது திருத்த சட்டத்தினுடைய அதிகாரங்களை குறைக்க வேணும் என்று ஒரு கட்சி கொள்கை இருக்கலாம். இதுபோல தான் 2005லையும் 2015லையும் அன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மை கொண்ட அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருந்தது. இந்த 13வது திருத்த சட்டத்தை ரத்து செய்து மாவட்ட சபையளவு கொண்டு போகிறதுக்கு அந்த இது இருந்தது, மாவட்ட சபைகளாக கொண்டு போகிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும், இது தமிழ் மக்களுடைய ஒரு அடிப்படை மனித உரிமை அல்லது அடிப்படை அரசியல் உரிமையோடு சம்மந்தப்பட்டது. அப்போ இதை எங்களை பொறுத்த வகையில், இபிடிபியை பொறுத்த வகையில் இதோடு நாங்கள் எந்த வகையிலையும் இணங்கி போக முடியாது. அப்போ அந்த நேரத்தில் இது முழுக்க என்ற கைக்கு கிடைக்காவிட்டாலும் 2012ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதிக்கு எழுதி நாங்கள் இந்த மாநசபையை ரத்து செய்கிறது அல்லது மாநசபையினுடைய அதிகாரங்கள் இன்னும் குறைக்கிறதுக்கு நாங்கள் இணங்க மாட்டோம் என்று சொல்லி 52 பேருடைய கையெழுத்து எங்கள் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், இதில் முதல் 2 பேரையும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், டக்ளஸ் சிவானந்தா, அப்புறம் ஆறுமுகன் தொண்டமான், ரவுஃப் ஹக்கீம் எல்லாம் இருக்குது. அப்படி 51 பேர்கிட்ட கையெழுத்துக்களை நாங்கள் எடுத்து அன்றைக்கு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து நாங்கள்
அந்த அரசாங்கத்தை கொடுத்து நாடாளுமன்றத்துக்கு வரத்தானே வேணும். அப்படி நீங்கள் அப்படியான ஒரு முயற்சியை செய்தால் அப்போ அன்றைக்கு நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கல அமைச்சராக இருக்கல நாங்கள் அதை செய்திருக்கிறோம். இதை பத்திரிகைகள் கூட தங்கள்கிட்ட அண்டையை கேட்டவோ தங்களுக்கு தர சொல்லி அப்போ எனக்கு இதை அரசியல் மயப்படுத்த விரும்ப இல்லை. அதாவது எனக்கு சலசலப்பு தேவையில்லை, பலகாரம்தான் தேவை. அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு அதை கொடுத்து எத்தனாம் ஆண்டு இந்த 2012ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 7ஆம் தேதி கொடுத்துருக்கிறோம் பார்லிமெண்ட்டில். எல்லார்ட்டும் இதில் 3 முக்கியமான டக்ளஸ் தேவானந்தா, ஆறுமுகன் தொண்டமான், ராவ் ஹக்கீம்ன்ட்டு அப்படி போகுது. அந்த கட்சிகள் SLP மற்ற UPF DLP அப்படின்ட்டுலாம் போகுது. எல்லா கட்சிகளோட்டையும் நாங்கள் எடுத்து 51 பேர்ட்ட கொடுத்துனாங்க. நாடாளுமன்றத்துக்கு வந்தால் நாங்கள் இதை எதிர்ப்போம், இதுக்கு 3-2 தர மாட்டோம் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்போ கட்சிகளுக்கு கொள்கை இருக்கலாம், தேசிய கொள்கை என்றும் இருக்கலாம். சில கட்சிகள் தங்களுடைய கட்சி கொள்கையை தான் தேசிய கொள்கையாக மாற்றிக்கொள்வது வேறு. அப்போ அன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சொன்னாங்க, நீங்கள் கட்சி கொள்கை சரி, ஆனால் தேசிய கொள்கை என்றது இன்னொன்று இருக்க வேணும். தேசிய கொள்கை இவ்வாறு இருக்க வேணும். அதுக்கு நீங்கள் சர்வ கட்சி மாநாட்டை நடத்தித்தான் நீங்கள் அந்த முடிவுக்கு போகணும் என்று சொன்னது. நாங்கள் இப்படியான ஒரு முடிவு, இப்படியான ஒரு இதை வெளிப்படுத்தினோன்னு நின்றுட்டினோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இல்லை, அப்போ எப்படி போதோ தெரிய இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பெரும்பாலும் இந்த ஆட்சியாளர்களுக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறதாக சொல்லியிருக்கிறோம். நல்ல விஷயம். என்றால் தொடர்ந்து எதிர்ப்பரசியலில் செய்கிறதுக்கூடாக எங்களுக்கு ஆரோக்கியமான சூழல் ஏற்படுத்த முடியாது. எங்களை பொறுத்த வகையில் இந்த அரசாங்கம் சரியானதை செய்தால் நிச்சயம் நாங்கள் அதுக்கு ஆதரிப்போம். அல்ல எங்களோட மக்களுடைய நலன்களுக்கு அது மாறுபட்ட முறையில் போகுது என்றால் நாங்கள் எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் வெளிப்படுத்துவோம். அதுதான் எங்களுடைய நிலப்பாடு. அதுதான் இந்த 13வது திருத்தம் அல்லது அதுக்கு அப்பால் சென்று புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து அதில் 13. அப்போ அதில் ஒரு தெளிவு அந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா அந்த 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 கட்சியினுடைய JVP கட்சியினுடைய ஒரு பிரதானி ஒரு முக்கியஸ்தர் சொல்கிறார் இப்படி என்று சொல்லி, அதாவது 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி சொன்னதாகத்தான் செய்தி. பிறகு அதில் சின்ன ஒரு இன்னொரு செய்தி இல்லை, அது அப்படி சொன்னது இப்படி சொன்னது, அப்படி சொன்னது இப்படி போட்டிட்டோம், இப்படி சொன்னது அப்படி போட்டிட்டோம் என்று சொல்லி அந்த கதையில் ஒன்று இருக்குது. அப்போ அவையில் தெளிவுபடுத்த வேணும். இது தேசிய கொள்கை என்ன, அப்போ தேசிய கொள்கை என்னன்றதை ஜனாதிபதி அனுரா தான் அதை வெளிப்படுத்த வேணும். அப்போ சரி, ஒரு புதிய அரசியல் ஜாப்புன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் 3-2 தேவை. இன்றைக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த 3-2 இருக்குது. நாளைக்கு இருக்குமா இல்லையான்றது காலம்தான் பதில் சொல்ல வேணும். இன்றைக்கு அது இருக்குது. மற்ற சர்வேன வாக்கெடுப்புக்கும் போக வேணும், விளங்குதான். அப்போ இப்படி இருக்கல அந்த புதிய அரசியல் ஜாப்பு எந்தளவுக்கு உடனே சாத்தியப்படும் என்றது ஒரு கேள்விக்குறி. 2வது, புதிய அரசியல் ஜாப்பு வருமாக இருந்தாலும் இந்த 13வது திருத்தச் சட்டம் மேலும் செழுமப்படுத்தித்தான் அது கொண்டு வர வேணும். இப்போ அதில் ஏற்கனவே உள்ள பிரச்சனை என்னென்றால் அதில் கிட்டத்தட்ட 37 அதிகாரங்கள், அதில் 35 ஏனைய பிரச்சனைகள். ஆனால் 2 காணியும் போலீஸ் அதிகாரம். இதுவும் எங்களுக்கு கட்டாயம் தேவை, எங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்போ என்றால் இப்போ வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகள் சம உரிமைகளோடையும் வருது, விசேட அதிகாரங்களோடையும் வருது. சம உரிமைகளோடையும் இருக்குது, விசேட அதிகாரங்கள். இந்த 2ம் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் இல்லை தமிழ் பேசும் மக்களுக்கு இது தேவை. அதான் அவைகளுடைய நியாயபூர்வமான கோரிக்கைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தமிழ் மக்கள் தமிழர்களாக வாழ வேண்டுமென்றதுக்காண்டி இலங்கையர் என்ற அடையாளத்தை கைவிடவோ, இலங்கையர்களாக வாழ வேணுமென்றதுக்காண்டி தமிழர்கள் என்ற அடையாளத்தை கைவிட அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் தமிழர்களாகவும் அதே நேரத்தில் இலங்கையர்களாகவும் வாழ விரும்புகின்றார்கள். இதைத்தான் நான் அண்டையிலேருந்து நான் சொல்லி வந்தேன். அப்போ அண்டையிலேருந்து நான் அதை சொல்லி வரைக்கல அன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கலாம் அல்லது தங்களுடைய அரசியலுக்காண்டி அல்லது உயிர் பயத்துக்காண்டி எல்லாரும் அதுக்கு மாறுபட்ட ஒரு செயல்பாட்டை கொண்டு போனவ.
ஆனால் இன்றைக்கு எல்லோரும் ஒரு பாரிய அழிவுக்கு பிறகு பாரிய பின்னடைவுக்கு பிறகு எல்லோரும் உணர்ந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டத்தை 3 கட்டங்களில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி தேர்தல் காலகட்டத்துக்குள்ள அனுர ஜனாதிபதியை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்திருந்தாங்க. முதல் கட்டம் இலகுவானது. அதுக்கு ஜனாதிபதி மாத்திரம் கையெழுத்து போட்டால் சரி. அவர் சிரித்து கொண்டும் போடலாம், உம்மண்டும் கொண்டும் போடலாம். கையெழுத்து போட்டால் சரி. அதாவது நிறைவேற்று அதிகாரத்துக்கு ஊடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் உள்வாங்க எடுத்துக்கொண்டு அபகரித்து கொண்ட சட்டங்களை மீண்டும் கொடுக்குறது. அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டால் சரி. அது முதல் கட்டம். 2ஆம் கட்டம் நாடாளுமன்றத்தில் அந்த திருத்தத்தை கொண்டு வரைக்க அபகரித்த சட்டங்களை தான் சொல்கிறேன். 13வது திருத்த சட்டத்திலேருந்து எடுத்த சட்டங்களை இல்லை சேர்க்க வேண்டிய சட்டங்களை பற்றி தான் சொல்கிறேன். அப்போ அதை என்ன செய்யணும் பட் அப்போ அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் கொண்டு வரைக்கல 100 பேர் அன்றைக்கு கூடினால் அதில் 51 பேர் அதுக்கெல்லாம் 3-2க்கு போகணுமெண்டா இல்லை. 2ஆம் கட்டம் அப்போ இன்னும் கூடின அதிகாரங்கள் கொடுப்படுது. அப்புறம் 3ஆம் கட்டம் 3-2 சில வேளை சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேணும். அப்போ இந்த முதல் 2 கட்டமும் நிறைவேற்றப்பட்டு அது சுமூகமாக போகுமாக இருந்தால் தென்னிலங்கை மக்களுக்கு ஒரு தேசிய நல்லிணக்கத்தை தமிழ் தரப்பினர் சரியாக முன்னெடுப்பார். தேசிய நல்லிணக்கம்ன்றது ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் இருக்க வேணும். ஆனால் தமிழ் தரப்பினரில் சில பகுதியினர் தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்பரசியலைத்தான் காட்டப்பாக்கினம். எதிர்ப்பரசியல். ஆனால் இந்த எதிர்ப்பரசியல் எங்களுக்கு என்னத்தை கொடுத்துருக்கின்றதை நாங்கள் அனுபவத்தில் ரொம்ப கண்டிருக்கிறோம். அப்போ நான் தூர நோக்கத்தோடு அதை பார்த்துருக்கிறேன். 78ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு நான் பயிற்சிக்கு போனேன். அப்போ பயிற்சிக்கு போயிட்டு திரும்பி வரையக்கில் எங்கட போராட்ட முறைகளை மாற்றி அமைக்க வேணுமென்றான் வந்தேன். ஏன்னா எனக்கு அந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய அந்த போக்கு அது வெற்றியை நோக்கி போகாது. பட் அங்கே வேறு பல விடுதலை இயக்கங்கள்லேருந்து பயிற்சிக்கும் வந்தவ அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து அவருடைய உரிமைக்காண்டி போராடுறதுக்கும் வந்திருந்தவ பலர். அப்போ அவர்களோடையெல்லாம் நாங்கள் பல கலந்துரையாடல்களை செய்திருக்கிறோம். நேரில் நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். அப்போ எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணும், அது வெற்றியை நோக்கி போக வேணும் என்ற நோக்கத்தில் நான் வந்தேன். என்னால் முடியே இல்லை. அப்புறம் 90ஆம் ஆண்டு திரும்பி கொழும்புக்கு வரையக்கில் ஒரு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்துடன் வந்தேன். இன்றைக்கு நான் திருப்பி எதை சொல்கிறேனோ அதுதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மற்ற தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கம். இது கூடாதான் எங்கட பிரச்சனையை தீர்க்கலாம்னு நான் முன்வைக்கல. அதை நோக்கி மக்கள் அணிதிரண்டு வரையக்கல. அன்றைக்கு இருந்த இயக்கம் கழிச்சு போச்சுன்னு. அப்போ நான் மக்கள் வேறு எங்கேயோ எனக்கு பின்னால் அணிதிரலை போயினோம்ன்ட்டு அப்போ என் மேலே சேறு பூசினது மாத்திரமல்ல, என்னை கொல்றதுக்கு பல முயற்சிகளை செய்தவ, என்னோட சுத்தம் இருக்கிற நல்ல நம்பிக்கைக்குரிய அற்புதமானவர்களை அற்புதமானவர்கள் அற்புதம் என்றவரும் அதுக்கு ஒரு அந்த ஒரு கட்டுரையின் அற்புதமானவர்களை கொண்டது, வெளிநாட்டுக்கு துரத்தினது, இதுகளெல்லாம் நடந்தது விளங்குது தானே. அப்போ நான் திருப்பவும் என்ன இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் அன்றைக்கு சொன்னதை பின்பற்றி இருந்திருந்தால் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காது. அப்போ அன்றைக்கு இருந்த இயக்கம் என்ன யோசிச்சது, மக்கள் இவரோட அணிதலை போய் நான் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தினமும் மக்களை நான் சந்திக்கிறேன், அவர்களோட கலந்துரையாடுறேன். அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் 3 வகையான பிரச்சனைகள். என்ன பிரச்சனை? ஒன்று அன்றாட பிரச்சனைக்கான தீர்வு, அபிவிருத்தி, 2வதான 3வதான அரசியல் உரிமை. அரசியல் உரிமைக்கு நான் அண்டையிலேருந்து சொல்லி போட்டேன். எங்களோட அரசியல் ஜாப்பில் இருக்கிற இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான் முழுமையாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று நான் அண்டையிலேருந்து சொல்லி போட்டேன். அப்போது கடைசி ஆனால் சரி, மற்ற 2 ஆணாக்களுக்கும் நான் தீர்வு கண்டோன்று இருந்தேன். அப்போ இந்த நேரத்தில் எல்லாம் இப்போ பிரபாரன் என்கிட்ட ஆக்களை அனுப்புவார். என்ன ஒன்று ஒரு பக்கம் சேறு பூசுகிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன கொல்ற முயற்சி, இன்னொரு பக்கம் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு சம்மந்தமாக. நான் இந்த சூளமேடு சிறைச்சாலையில் அன்றைக்கு இருக்கைக்கில் அப்போ சங்கர், அவர்கிட்ட பேர் சொன்னலிங்கம் என்று நினைக்கிறேன், சொந்த பேர் சங்கர்.
அப்புறம் அந்த ஊடுருவி தாக்குற இதால் அண்டை கொல்லப்பட்டுட்டார். அவர் அப்போ பிரபாகரனுடைய இது நான் இன்றைக்கு நேற்றைக்கில் நான் நீண்ட காலமாக சொல்லி வரதான் திருப்பி இதில் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன ஜெயிலில் வந்து 2 மேற்பட்ட தடவை 2-3 தடவை வந்து பார்த்தவர். அவர் வந்து சொன்னார், தங்களோட தலைவர் சொல்கிறார் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், முதல்ல இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கதைப்போம். இப்போ சகோதர படுகொலைகளை நிறுத்துங்க. அதுக்கு முதலும் நான் சிறைக்கு போகிறதுக்கு முதலும் நான் இந்தியாவுக்கு போனதுக்கு காரணத்தில் உண்டு. அப்போ கிட்ட திலீபனாக்கள் என்கிட்ட சொன்னவ தங்கட கொள்கை தனிநாடு தான், பிரபாகரன் தனிநாட்டை கையை விட்டால் தாங்கள் இயக்கத்தை கலைப்போம், இல்லை பிரபாகரன் நீங்கள் வர விட மாட்டோம் என்று சொல்லி. அப்போ அன்றைக்கு நானும் கிட்டத்தட்ட அந்த ஒரு தனிநாடுன்ற இதெல்லாம் இருந்தது. அப்போ நான் பிரபாகரனோடையும் கதைக்கிறது, ஏனைய தமிழ் இயக்கங்கள் தலைமையோடையும் கதைச்சி ஒரு பொது வேலை திட்டத்தில் வேலை செய்கிறது தான். உங்களுக்கு வரலாறு எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாது, அந்த காலகட்டங்களில் அங்கே இயக்கங்களுக்கு இடையில் மோதல் வந்தால் நான் தான் முன்னுக்கு போகிறது, போதை தடுத்து ஒரு சமாதானத்தை கொண்டு வர இதெல்லாம் கூட அன்றைக்கு நான் செய்திருக்கிறேன். விளங்குதான். அப்போ ஒரு வன்முறை கூடாக கொலைகளுக்கூடாக நான் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கொலைகளுக்கூடாக பிரச்சனையை தீர்க்கலாம்ன்ற நம்பிக்கை இல்லாமல் தான் நான் இருந்தது. என்னுடைய தற்காப்புக்காண்டி தான் நான் ஆயுதங்களை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் ஒழிய நான் தேடி போய் யாரையும் கொண்டது கிடையாது. நான் சொல்கிறது விளங்குதான். அப்போ அந்த சங்கர் நினைக்கிறேன், சங்கர் இல்லை சொர்ணலிங்கம் சொந்த பேராக இருக்க வேணும். அப்புறம் புலிகளுடைய இந்த படைகளுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்தவர். அதை விட அப்புறம் நான் திரும்பி கொழும்புக்கு வந்த பிறகு தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஆரம்ப ஒரு ஸ்தாபகர் சந்திரமோகன் உண்டு, மற்றும் மதிமோகன் ராஜா என்ற தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த அகில இலங்கை எம்ஜிஆர் மன்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தது. அப்போ இவையில் என்னுடைய சிநேகர்கள். அப்போ அவையில் என்னட்டு அனுப்பினவ என்னோட போய் கதைச்சு சேர்ந்து வேலை செய்வோம், இந்த யுத்தத்தை படைகளுடைய இதில் நிறுத்த வேணும் கதைச்சண்டெல்லாம் சொல்லி. அப்போ நான் அவைகளுக்கும் இதைத்தான் சொன்னான், என்ன முதல்ல இந்த சகோதர படுகொலையில் நிறுத்துங்க. அதை விட சில பிரமுகர்கள் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்தும் இருக்கணும், உள்நாட்டில் முண்டைக்கும் இருக்கணும். அவைகள் கூட எனக்கு தொலைபேசி வந்துட்டு எடுத்து சொல்லுவீனம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ சாதிக்கலாம், ஏன் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு. எனக்கு அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதல்ல இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல்லி. அப்போ நான் இருக்கிற நேரத்தை அதான் இயக்கங்கள் தங்களுக்கு உள்ளேயும் தங்களுக்கு இடையிலேயும் ஏற்பட்ட முரண்பாடுகளை தீர்த்து கொண்டது வன்முறையும் கொலையும். ஆனால் நான் அதிலேருந்து ஒரு முன்மாதிரியாக தான் நடந்து கொண்டது. நான் EPRF 86ஆம் ஆண்டு மே மாதம் மட்டும் EPRF நாபாத்தோழர் உத்தியோகபூர்வமான தலைவராக இருந்தாலும் நான் தான் அதுக்கு நடைமுறையில் தலைமை தாங்கினது. அப்போ அதனுடைய நல்லது கெட்டதுக்கு 86 மே மட்டும் நல்லது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்பு. அப்போ நான் அதை வழி நடத்தினேன். அப்போ நான் இந்தியாவுக்கு போனதுக்கு காரணம் பிரபாகரனோட கதைச்சு ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வாரது, மற்றது ஏனைய இயக்க தலைமைகளோடையும் கதைச்சு ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வாரண்டு. ஆனால் அதை என்னால் செய்ய முடியலை என்றால் பிரபாகரனோட நேரம் எல்லாம் பொருத்தியாச்சுது. அப்போ நாபாத்தோழர் கடைசியில் சொல்லி போட்டால் தான் வேற இல்லை என்ன போய் சொல்லி. அப்போ நான் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வரதாய பெருமாள், மற்ற கிருபா, மற்ற இன்னொருத்தர் இவ்வளோ பேரும் தான் போனது. அப்போ இங்கால தலைவர் வேற இல்லையாண்டா அங்கால பிரபாகரன் வேற போகிறது இல்லை. இப்போ அங்கால பாலசிங்கன், ஜோகி, திலகர். அப்போ இந்த கலந்துரையாடல் தொடங்கியக்கில் 2 பேரும் தத்துவ வித்தகத்தினம், இங்கால பந்தரி அவியல் அடிக்கிறது, அங்கால இந்த பந்தரி அவியல் அடிக்கிறது. அப்போ நான் இடையில் உழம்பிட்டு சொன்னேன், நீங்கள் இங்கே 2 தரப்பும் மூக்கு முட்டை விழுங்கி போட்டு குத்துவியல் பாதிக்கப்படுறது சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும் மக்களும் தான். அதோட அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு தான் நான் சொல்லமாட்டு சம்பவத்தில் பிரபாகரன் எனக்கு ஆள் அனுப்பினது. ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வந்ததுக்கெல்லாம் பதிவுகள் எல்லாம் இருக்குது. நான் அப்போ கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அந்த சந்திரமோகன் 2 பேர், சந்திரமோகன் இயற்கையாக இறந்துட்டார், மதிமோகன் ராஜா என்னுடைய பேரால் கொல்லப்பட்டுட்டார். 6 தெரியும் தான் அந்த நேரத்தில். அப்போ நாங்கள் இந்த பழைய கதைகளுக்கு மீண்டும் செல்லாமல் நாங்கள் இப்போ இப்பொழுது இருக்கின்ற ஒரு சில விடயங்களை பழசு நீங்கள் சொல்கிறது நான் மறக்கவே இல்லை. பழசும் மக்களுக்கு ஒரு வரலாற்று பதிவாக இருக்க வேணும். ஆனால் இந்திய நிலைமையில் இந்த 13ஆவது திருத்த சட்டம் அது கட்டாயம், அதில் எந்த இதுவும் இருக்காது. ஆனால் புதிய அரசியல் ஜாப்புக்குள்ளே இது உள்வாங்கப்படவும் செழுமப்படுத்தின வகையில். இல்லாட்டா இப்போ புதிய அரசியல் ஜாப்பு பிரயோசனம் இல்லை தான். ஆனால் இன்றைக்கு சக தமிழ் கட்சிகளோ இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற ஆக்கள் எல்லாம்
அதுக்கு இணங்கி இருக்கணும். அவையில் இப்படி ஒன்று அவையலால் இன்றைக்கு செய்ய முடியுமோ தெரியாது. அது 2012ஆம் ஆண்டில் நாங்கள் 51 பேர் அரசாங்கத்தை சேர்ந்த 51 பேரில் இதில் முன்னுக்கு இதில் 3 பேர் இருக்கணும். டக்ளஸ் தேவானந்தா, மற்றது காலஞ்சென்ற ஆறுமந்தொண்டமான், மற்ற ரவுஃப் ஹக்கீமண்ட் எல்லாம் சொல்லி அவருடைய கையெழுத்து வாங்கின கையெழுத்து அது மாதிரி பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி 51 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினது. அப்போ அதுமாரி இன்றைக்கு எந்தளவுக்கு சக தமிழ் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கிற தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்கள் அங்கம் பிரதிநிதித்துவப்படுத்துகிற உறுப்பினர்கள் எந்தளவுக்கு முன்வருவினோம்ன்றது அப்போ காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல வேணும். ஒரு 3 மாதம் 6 மாதம் போக வேணும். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஆட்சிக்கு வர முந்தி சொல்ல பல விடயங்கள் தீர்க்கப்பட இல்லை, சொல்லப்பட்ட எந்த விடயங்களும் தீர்க்கப்பட இல்லை என்று சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இதை சொல்லப்படுது, இது இப்போ பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேணுமென்று அவைகள் அன்றைக்கு சொன்னவை. அவைகளுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறபடியே இன்றைக்கு அவைகள் சொல்லினோம். அதில் நல்ல பல விடயங்கள் இருக்குது, நாங்கள் அதை ஆராய்ஞ்சு பார்த்து தான் முடிவெடுக்க வேணும் என்றால் இப்போ அந்த அதாவது அவசர சட்டம் அல்லது பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது எல்லா நாடுகள்லேயும் இருக்குது. இப்போ நேற்றைய கூட லண்டன்லேருந்து நம்முடைய பழைய தோழர் இரவு கதை கேட்கல சொல்லிச்சுன்னா லண்டனில் கூட ரொம்ப கடுமையாக இருக்குது. ரோட்டில் யாரும் சத்தம் போட்டாலே உடனே போலீஸ் பிடிச்சி உள்ளுக்கு போடலாமன் என்றால் அந்த சமூகத்தினுடைய அமைதியை குலைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி. அப்போ நான் இப்போ நாங்கள் எவ்வளோ அவகாசம் கொடுக்க வேணும், ஒரு 3 மாதம் 6 மாதம் கொடுக்க வேணும். அதுபோல் கன விடயங்கள், உதாரணத்துக்கு இந்த சர்வதேச நாணய நிதியம், அப்போ அன்றைக்கு அவைகள் சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கு அவர்கள் அதை பின்பற்ற கருத்துக்கள் வேறுபட்டதாக இருக்குது. ஏன்னா சர்வதேச நாணய நிதியம்ன்றதை தவிர்க்க முடியாது. அப்போ அதை நாங்கள் ஆட்சியில் இருக்கல அவசியம் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அதை நாங்கள் வலுப்படுத்தினது. இன்றைக்கு அவைகள் அதை பின்பற்றினோம், அதை வரவேற்கக்கூடியது என்று அதை கையை விட்டால் இப்போ அவைகள் அதை செய்யலை, சொன்னவை செய்யலை என்று சொல்லி குறைபாட்டை சொல்கிறத விட அதை கட்டாயம் செய்யப்பட வேணும், அதை பின்பற்றதான் எங்களோட நாட்டுக்கு எங்களோட மக்களுக்கு நல்ல அப்படி நல்ல விடயங்களையும் அவைகள் செய்யணும். அப்போ அதே போல் தேர்தல் பிரச்சாரங்களில் அவைகள் சொன்னதை செய்ய இல்லை என்ற முணுமுணுப்புகள் இப்போ வருது. நான் அந்த சிக்கலுக்குள்ள நான் போக விரும்பல, அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் மட்டும் யோசிக்கிறேன். தற்போதைய முணுமுணுப்பு என்கின்ற ஒரு விடயம், அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்கின்ற ஒரு முணுமுணுப்பு என்கின்ற விடயம் ஆரம்பித்திருப்பதாக சொல்கின்றீர்கள். இதிலே சில விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த திணைக்களங்களினுடைய தலைவர்கள் நியமனமாக இருக்கலாம், அல்லது செயலாளர்களினுடைய நியமனங்களாக இருக்கலாம், தொழிற்சங்கவாதிகளினுடைய நியமனங்கள் அங்கே இடம்பெறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதே போல தற்போது அண்மையிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தின் போது சரியான முறையில் இந்த அரசாங்கம் சரியாக செயற்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அண்மை காலங்களில் எழுந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், அது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களுக்கான சலுகைகள், வரப்பிரசாதங்கள் குறைக்கப்பட போகின்றது என்று கூறினாலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி அமைச்சர்களும் சரி இல்லை, நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பதாகவும் சில கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களை எல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ இந்த புதிய அரசாங்கத்திற்கு ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு அனுபவம் இல்லை, எல்லாம் புதிய விடயங்களைத்தான் அவர் பார்க்கின்றார்கள். ஆனால் தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஏதோ நம்பியோ நம்பாமலோ ஏதோ எல்லாத்தையும் சொல்லி போட்டினோம். ஆனால் இன்றைக்கு நடைமுறைக்கு வரைக்கில் அவர்கள் ஒரு சங்கடப்படுறதாக நெளிஞ்சு கொள்வதாகத்தான் எங்களுக்கு தெரியப்படுகிறது. இருந்தாலும் நாங்கள் என்றால் அவர்கள் அன்றைக்கு ஒரு ஆளாக நாடாளுமன்றத்துக்கு வரைக்க ஒரு ஆளாக, பிறகு ஒரு 10 பேராக, அப்புறம் 15 பேராக, அப்புறம் 3 பேராக வரைக்கில் அவைகளுக்கு அது ஒரு பிரச்சனையாக தென்படையில் இப்போ தங்களுடைய கொள்கையில் எதிர்ப்பரசியலில் இருந்தோண்டு இப்போ உங்களுக்கு தெரிந்த இப்போ தமிழ் அரசியல்லையும் இப்படி தான் நடந்தது. எதிர்ப்பரசியலில் இருந்தோண்டு கணக்கை சொல்லி போட்டினோம். இன்றைக்கு அது 3/2 பெருகைக்கில் நடைமுறையில் அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி தான் படுகுது.
இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேணும் என்று நினைக்கின்றேன். ஒரு இரவில் எல்லா பிரச்சனையும் அவர்களால் தீர்க்க முடியும் என்று சொல்லி நான் நினைக்கையில், இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அனுர ஜனாதிபதியாக வந்த பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் அவரை சந்தித்த பொழுது இப்போ சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து நாங்கள் கொடுத்தினாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 38 விடயங்கள் வந்து கொடுத்தினாங்கள். அதில் கடைசியானது தான் அந்த நான் அப்போது சொன்ன அந்த 13வது திருத்தச் சட்டம். இந்த இனப்பிரச்சனைக்கான தேசிய கொள்கை வந்து இப்படி தான் இருக்க முடியும் என்று சொன்னது. அவர் மறுக்க இல்லை, எல்லாத்தையும் கேட்டு சொன்னார். இதில் என்னடா நான் அமைச்சராக அந்தஸ்தாக இருக்கின்ற பொழுது ஆரம்பித்த வேலைகள், மற்றது ஆரம்பிக்கிறது தயாராக இந்த வேலைகளை முன்னெடுக்க வேணும் என்றதை பற்றி தான் நாங்கள் கதை சொல்லி, வேறு ஒன்றும் இல்லை. அமைச்சு பதவிகளை பற்றியோ அதில் பற்றியோ ஒரு கதையும் நாங்களும் கதைக்கையில் அவரும் கதைக்கையில். ஆனால் அது யாரோ எல்லாம் ஊதி பெருப்பிச்சிருக்கணும். அப்போ இன்றைக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் கூட ஒரு பேச்சு வந்தது, நீங்கள் குடும்ப அரசியல் இல்லையென்று பார்த்தால் இங்கே கணவனும் மனைவியும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், தகப்பனும் மகனும் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் எதிர்கட்சியினர் அந்த பிரச்சனையெல்லாம் முன் வச்சிருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்க, நடைமுறை ஒன்று இருக்குத்தான, யதார்த்தம் உண்டு, அதுலேருந்து தான் நான் பார்க்குறேன். வானப்படியினால் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களுடைய கடமைகளை செய்கிறதுக்கு அவர்களுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேணுமென்றது தான் என்னுடைய இது. அந்த வசதிகள் அளவுக்கு அதிகமாக என்றது வேறு. இப்போ சிங்கப்பூரில் எல்லாம் அவர்கள் அந்த ஊழல் இதுகளில் எல்லாம் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது அமைச்சர்களுக்கெல்லாம் அதிகப்படியான வசதிகளை செய்து கொடுத்திருக்கணும் என்றால் ஊழல். அப்போ அந்த நேரத்தில் இறுக்கமான சட்டத்தையும் போடலாம். அப்போ இங்கே அனுபவம் இல்லாமல் தான் பல பேர் வந்திருக்கணும். இப்போ இன்றைக்கு நான் உடனே நான் அதை சொல்ல விரும்ப இல்லை. இப்போ நீங்கள் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட அந்த கட்சியை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில வழக்குகள் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட வழக்குகள் இருக்குன்றெல்லாம் சொல்லப்படுது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இப்போ அந்த சில தலைவர்களை நியமித்தது, உதாரணத்துக்கு பண அபிவிருத்தி சபை தலைவராக நியமித்தவர் ஊழலில் ரொம்ப பேர் போனவர் என்று அங்கே மக்களால் பேசப்படுற ஒரு விடயம். இதிலெல்லாம் அறியாமல் நடந்ததா விளங்குதானே. இப்போ அன்றைக்கு நாங்கள் இவரோட அனுர ஜனாதிபதியோட கதை கேட்கல, அவர் இன்னும் ஞாபகத்தில் வச்சு சொன்னாரோ தெரியாது, நாங்கள் ஆட்சியில் இருக்கையில் விலையல் ஒரு சீன அரசாங்கத்தோட கதைச்சு விலைகளை கொண்டு நாங்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த பட்டியலை தயாரித்து வச்சுருக்கிறீங்களோ அந்த பட்டியலுக்கு தான் நான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அது நல்ல விஷயம். அப்போ நான் கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 7-8 ஜனாதிபதிகளை என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். இப்போ அதுலேருந்து இவர் வேறுபட்டவராக தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் அந்த தேர்தல் நேரத்தில் சில பிரச்சாரங்கள் எனக்கு ஒரு கவலை ஏற்படுத்தினது ஒழிய, மற்றபடி மற்றாக்கள்லேருந்து ஒரு வேறுபட்டவராக இருக்க வேணுமென்றால் நான் எதிர்பார்க்குறேன். பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். இது குறுகிய நேரத்துக்குள்ள என்னால் சொல்கிறது கஷ்டம். ஒரு 3 மாதம் 6 மாதம் போகட்டும். அப்போ அந்த இதெல்லாம் இருக்குது. அனுபவ குறைவு காரணமாக ஆக்கள் அடையாளம் காண்றதுக்கு அவகாசம் கொடுக்க வேணும். அப்போ அதுகளால் அவகாசம் கொடு அப்படி பிரச்சனைலாம் முணுமுணுப்பெல்லாம் வருது நிரம்ப. அதே நேரம் இந்த விடயங்களுக்கு அப்பால் இபிடிபியினுடைய எதிர்கால செயற்பாடுகள் எப்படி இருக்க போகிறது? அண்மையில் கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர்கள் வவுனியா பிரதேசத்தினுடைய அவர் அமைப்பாளராக இருந்தார். அவர் கட்சியிலிருந்து விலகுவதாக உங்களுக்கு கடிதம் மூலம் அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இப்படியான பல விடயங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உங்களுடைய நீங்கள் சொன்னது போலவே உங்களுடைய ஓய்வு காலத்தில் இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கும் கட்சியினுடைய எதிர்கால நடவடிக்கைகளுக்காகவும் என்ன மாதிரியான விடயங்களை வைத்திருக்கிறீர்கள்? இல்லை, அவர் தன்னுடைய முகநூலில் போட்டிருந்த எனக்கு கடிதம் அனுப்பினாண்டு போட்டிருந்தவர். அப்போ அவர் எனக்கு அப்போ நேற்று முன்னாள் தான் அந்த கடிதம் வந்தது 3/12/24. அவர் சொல்கிறார், நான் இளமக்கள் ஜனநாயக கட்சியில் 11 வருடங்களாக இணைந்து உங்கள் பாதையில் பயணித்து மக்கள் சேவையாற்றினான். போன முறையெல்லாம்
இந்த கடந்த காலத்தில் இந்த கட்சியில் கேட்டபடியாக வேண்டும் திருப்பி இந்த முறை போட்டி போட்டு கணிசமான வாக்கள் எடுத்து நான் எனக்கு உங்கள் மேலேயோ கட்சி மேலேயோ எனக்கு பிரச்சனை இல்லை தான் இதில் ஒதுங்குறதுக்கு தனக்கு அனுமதிக்க சொல்லி இந்த மன்னிக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். நான் இன்னும் அவரோட நேரடியாக என்ன கதைக்க இல்லை. எனக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி என்றால் இன்றைய கோட்டை போகிறதுலேருந்து ஒரு போயிரதம் வலிக்கிறது மட்டக்களப்புக்கோ அல்லது யாழ்ப்பாணத்துக்கோ வலிக்கிட்டால் ஆரம்பத்தில் ஏறுறார்கள் கடைசியிலையும் போவினம் இடையிலையும் ரங்குவினம் இடையில ரங்கி இடையிலையும் ஏறுவினம். இதுதான் அரசியல் கட்சி கூறிய இது. இப்போ பிரபாண்ட இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் அதில் முந்தி இருந்தாக்கள் எல்லாரும் ஒதுங்கி இருக்கணும். இப்போ இன்றைக்கு முந்தி பிரபாரன் இருக்கையில் பிரபாண்ட பிரச்சனை வரைக்கும் தான் இயக்கத்துடைய தலைவர் என்று ராகவன் என்று சொல்லி என்னோட ஒரு வகுப்பு என்னோட ஒரு கிளாஸ்மேட் தான் இப்போ லண்டனில் இருக்கிறார். இன்றைக்கு ரூபாவை திருமணம் செய்திருக்கிறார். நிர்மலா நித்யானந்தன் அங்கே இருக்கிறார், என்னுடைய வகுப்பு தோழன். ஆனால் அவர் அந்த இயக்கத்தில் இருக்க நானும் இதில் இருக்கையில் அவருக்கு நான் தான் இவரான் அவர் எங்களுக்கு தெரியலன்னா வேறு பேர்கள் இருந்தபடி பிறகுதான் தெரியும் அவரான் இவரான் அவரன் நம்மளோட வகுப்பு தோழன். அதுபோல் கனபேர் மாத்தையா அல்லது கருணா அல்லது பிள்ளையான் அல்ல இடையிலெல்லாம் கனபேர். இப்போ அந்த நெருக்கடியான யுத்த நேரத்தில் கூட என்னோட சில முக்கியஸ்தர்கள் இந்த ஃபோன் வச்சுருந்தவ தான், என்ன ஃபோன் அந்த சேட்டலைட் ஃபோன் வச்சுருந்தவ தான், என்ன தொடர்பு கொண்டு தங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கேட்டவை. இப்போ காலம் கடந்தா இருந்தாலும் நான் சில வேலை வெளிப்படுத்தி இருக்கிறேன். சில பேர் இன்றைக்கும் சில பேர் வந்துருங்களாவில் பாதுகாத்து விட்டுருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன் புலிகிட்டேருந்து என்னால் பாதுகாக்க முடியாது, ஆனால் சிங்கத்திட்ட இருந்து உங்களை என்னால் பாதுகாக்க முடியும், என்கிட்ட வந்தால் நான் பாதுகாத்து விடுவேன். அப்படி 2-3 பேரை பாதுகாத்தும் விட்டுருக்கிறேன். அது இந்த கொஞ்சம் இதாக இருந்தால் அதை விட கனபேரை நான் பாதுகாத்து விட்டுருக்கிறேன். எனக்கு அந்த பழி வாங்குகிற குணமண்ட அல்ல. அப்போ நான் இப்போ எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் இந்த காலமன்றது என்றால் இந்த 24/7 என்று சொல்கிற மாதிரி ஒரு நிரம்ப இன்றைக்கு வேலை பழுவென்ற என்னால் ஏற்றுக்கொள்ள முடியே இல்லை. ஆனால் அன்றைக்கு அது நிரம்ப இருந்தது தான். சதா அதுதான் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற விடயங்கள். தொலைபேசியில் அல்லது ஆக்களோட இந்த இதாக இருந்தால் இன்றைக்கு அது குறைவு. அந்த வகையில் இந்த கட்சியை மீண்டும் நான் இடையில் என்னுடைய உடல்நிலை காரணமாக உங்களுக்கு தெரியும், களத்துறையில் நான் தாக்கப்பட்டது தெரியும். நான் அந்த காகம் மாதிரி இப்படித்தான் பார்க்குறேன். ஒரு கண் என்ற படிக்கினார் அந்த களத்துறை சிறைச்சாலையில் எனக்கு ஒரு கண் இதாக போயிட்டது. அப்போ அப்படியே எனக்கு உடலில் ரொம்ப பாதிப்புகள் இருக்குது. அப்போ நான் ஒதுங்கத்தான் நான் ஜோதிச்சொன்று இருந்தேன் நான். ஆனால் பிறகு இல்லை, இன்னும் என்னுடைய கடமை முடியே இல்லை. ஆனால் அப்படின்னால் இப்போ என்னை விட வயது கூடினாக்களெல்லாம் இருக்கணும். இப்போ நான் இப்போ சம்பந்தன் ஐயா மாதிரி இப்போ நடக்க முடியாமலோ அல்லது இன்னும் ஓரளவுக்கு இயங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன் நான். அதில் இப்போ வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் பார்த்தால் அவர்கள் என்னுடைய வயதை விட 15-20 வயது கூடினாக்கெல்லாம் இருக்கணும். நான் அந்தளவுக்கு இருக்க போகிறது அல்ல. இருந்தாலும் இந்த முறை நான் இது ஒரு சவாலாக இதை நான் பார்க்க வேணுமென்று நான் யோசிக்கிறேன். சவாலாக எடுக்க வேணுமென்று. ஏனென்றால் என்னுடைய மக்கள் நலன்தான் எனக்கு முக்கியம். இப்போ நாங்கள் என்னத்துக்காண்டி வலிக்கிட்ட நாங்களோ அந்த இதை எங்களோட மக்கள் பெற வேணும், அதை அனுபவிக்க வேணும். அதோட நாடு இப்போ நான் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பின்னணி ஒரு இடதுசாரி பாரம்பரியம். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் முதல் 3 பேர் இருக்கையில் நாங்கள் 2 பேர் இருந்த நாங்கள். அன்றைக்கு எங்களுக்கு ஒரு பட்டியல் தாக்கல் செய்ய அது பிழைச்சி போச்சுது. இல்லாட்டா நாங்களும் 3 பேர் வந்திருப்போம் போன முறை. இதில் அடுத்தது அவர்கள் இடதுசாரி பாரம்பரியம், நாங்கள் இடதுசாரி பின்னணி. அவைகளும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு கூடாகத்தான் நாடாளுமன்றம் வந்தவை. நாங்களும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு கூடாகத்தான் நாடாளுமன்றம் சென்ற நாங்கள். அப்போ அந்த புரிந்துணர்வு இருக்குது. இப்போ நான் அனுரா ஜனாதிபதியாக வர முந்தி எம்பிஆர் கேட்கல தனிப்பட்ட ரீதியிலெல்லாம் பரஸ்பரம் தாங்கள் அப்போ போராடிக்க என்ன மாதிரி தாங்கள் இருந்தது, அப்போ நாங்கள் போராடிக்க என்ன மாதிரி இருந்தால் நான் என்ன மாதிரி பார்த்தேன். அப்போ எல்லாம் நாங்கள் இப்போ இபி ஏன்னா ஹீரோஸ்
ஒன்று ஈழ விடுதலை இயக்கம், பிறகு ஈரோஸ், பிறகு இபிஆர்எல்எஃப், பிறகு இபிடிபி என்று வந்தது. அப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் ஒரு இடதுசாரி பின்னணி என்ற வகையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளோட தொடர்புகள் எல்லாம் நாங்கள் பேண முற்பட்டது. இனவாதத்தில் நாங்கள் பிரச்சனையை பார்க்கல விளங்குது. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த காலம் எனக்கு இது ஒரு நல்லதுக்கென்று நினைக்கிறேன். எல்லாம் நன்மைக்கென்று சொல்கிறது போல் இது ஒரு நன்மைக்கான அதுக்கு முதல் நன்மை இல்லை என்று சொல்ல வரையில் எல்லாம் நன்மைக்கென்று சொல்லிக்கல மக்களுக்கும் ஓரளவுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கும் தானே, எது சரி எது பிள்ளையாண்டு. என்மையில் சுமத்தப்பட்ட கடந்த காலங்களெல்லாம் முழுக்க உண்மைக்கு புறம்பானது. அப்படி எத்தனையோ உதாரணங்களை நான் சொல்லலாம். முழுக்க உண்மைக்கு புறம்பானது. அந்த ஹிட்லர்கிட்ட பிரச்சாரம் மாதிரி ஒரு பொய்யை திருப்பி சொன்னால் உண்மையாக பார்க்கப்படும். அப்போ நெடுந்தீவில் இன்றைக்கு ஒரு 15 வயதாக இருக்கிறவனுக்கு அந்த நேரத்தில் தங்குற இடம் அப்படி இருந்தேன்டெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. அப்படி நான் அவ்வளோ நெருக்கடிகளுக்குள்ள நான் வந்தேன். படைகள் கூட அன்றைக்கு வேற மறுத்தவாங்க நெடுந்தீவுக்கு பயம் காரணமாக. நான் இல்லையாண்டு தத்துணிவில் நான் போய் அதை மீட்டெடுத்தது. சரி, அப்போ நீங்கள் கேட்ட கடைசி கேள்விக்கு எனக்கு ரொம்ப அனுபவங்கள் இருக்குத்தானே, எல்லா வகையான அனுபவங்களும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் 7 ஜனாதிபதிகளை நான் அமைச்சரவையில் நான் இருந்திருக்கிறேன். இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்கிறது இப்போ இடையில் இப்போ நல்லாட்சி காலத்தில் எல்லாம் இப்போ 2015 2019 நான் அதுக்கு இருக்கையில் வழியாலேருந்து ஆதரவளித்தது. ஆனால் அதுக்கு பிறகு 2005 2015 மட்டும் இருந்திருக்கிறேன். அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ 2004 எல்லாம் இருந்திருக்கிறேன். அப்போ அந்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு அந்த அனுபவங்களை மேலும் எந்தளவுக்கு எங்களோட நாட்டுக்கு எங்களோட மக்களுக்கு பயன்படுத்தலாமோ அதை நான் செய்கிறதுக்கு தான் என்னை தயார்படுத்தி கொண்டு அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். சரி, நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்களும் இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். குறுகிய நேரம் இல்லைவிட்டால் பல விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. பழைய வரலாறுகளிலிருந்து இப்போது நடக்கின்ற விடயங்கள் மற்றும் நிறைய விடயங்கள் பேசலாம். இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். பல விடயங்கள் இருந்தாலும் குறுகிய காலத்துக்குள் குறுகிய நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்களும் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். நாட்டிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள் என்பது இப்பொழுது அவர்கள் முணுமுணுக்கின்ற சில விடயங்களில் இருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, அது அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்பதாக அரசல் புரசலாக பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது எவ்வாறாக இருப்பினும் அவர்களுக்கான காலம் என்பது இன்னும் நிறையவே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமாகவே இருக்கிறது. அவர்களுக்கான காலத்தை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதீத எதிர்பார்ப்புகளும் எங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்து தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டுமாக ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டர். வணக்கம் நேயர்களே.